திடீர் கடவுள்கள். ஆதியில் மனிதர்களை பயமுறுத்திய இயற்கையை கடவுளாக்கினார்கள். பின்பு வாழ்ந்து மடிந்தவர்கள் யாவரும் குலதெய்வங்களாகிய அனாதையாய் காடுகளுக்குள் காய்ந்து கிடக்கிறார்கள். வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களையும் தூக்கி கொண்டு கால்நடையோடு வந்த சனாதனிகள் கோவில்களை கைப்பற்றி நிறுவனமயமாக்கினார்கள். பூசாரி வந்தான், போய் புழுகு பிராடு பித்தலாட்டம் ஏவல் பில்லி சூனியம் என யாவும் வளர்ந்து கோபுரம் அளவிற்கு பொய்கள் நின்றன. வாயிலிருந்து லிங்கம் எடுத்தும் கைகளில் திருநெற்றியும் குங்குமத்தையும் உதித்த செப்படி வித்தைக்கார சாய்பாபாக்கள் தோன்றினார்கள். வியாழக்கிழமைகளில் மந்தைகள் யாவும் வீதிகளில் நிறைகின்றன. வாழுங்களை ரவிசங்கர்கள் நீண்ட அங்கியுடனும் நெடிது வளர்ந்து விரித்து போட்ட தலைமுடியுடன் மாஃபியாக்களைப் போல சர்வதேச தரகர்களாய் வலம் வருகிறார்கள். கேரளாவில் இருந்து கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிடும் அமிர்தானந்தமய அம்மாக்கள் உதித்தார்கள். 5000 கோடிக்கு அதிபதியானார்கள். பங்காரு அடிகளார் வந்தார். சக்தி தரிசனம் என்றார். செவ்வாடை பக்தர்கள் கால்களை கழுவி காணிக்கைகளை குவித்தார்கள். சின்னம்மா பெரியம்மா என்றார்கள். சொத்துக்களை குடும்பத்திற்குள்ளே பிரித்து கொண்டார்கள். நடனமாடியபடியே சிவசங்கர் பாபா வந்தான். கொலை வழக்கோடு பாலியல் வழக்கம் சேர கம்பிகளுக்குள் நாட்டியம் ஆடுகிறான். ஆசிரம புகழ் பிரேமானந்தா வந்தான். முன்னாள் முதல்வர்களும் தோழிகளும் சீடர்கள் ஆயின. கற்பழிப்பு வழக்கில் சிக்கி சிறைக்குள்ளே செத்து போனான். கதவை திற காற்று வரட்டும் புகழ் நித்யானந்தா ரஞ்சிதாவுடன் வந்து ஒரு சீரியல் பிடிபட்டு நாட்டை விட்டு ஓடி போய் கைலாசாவில் வசிப்பதாக கதை சொல்கிறான். இருப்பிடம் இந்தியா என்கிறார்கள், விவரம் தெரிந்தோர். அத்தனைக்கும் ஆசைப்படு என்றவனை அப்போதே பிடித்து உள்ளே போட்டிருக்க வேண்டும். காடுகளை அழித்துவிட்டு மரங்களை வளர்க்க சொல்கிறான். சிவராத்திரி நடனத்தில் குடியரசுகளையும் பிரதமரையும் அரசு அதிகாரங்கள் அத்தனையும் கஞ்சா அடித்தது போல் மயக்கத்தில் ஆழ்த்தி கால்களை தூக்கி ஆடுகிறான். கல்கி அவதாரம் எடுத்து வந்தவர் கடைசி அவதாரமாய் சர்க்கரை வியாதி வந்து செத்து போனார். இயேசுவின் பெயரால் தினகரங்கள் வந்தார்கள். உலகத்தின் சொத்துக்களை எல்லாம் அள்ளி தின்றார்கள். பரிசுத்த ஆவிகள் பார்த்து கொண்டே நின்றன. ஊரில் கொலை கொள்ளை கற்பழிப்பு விபச்சார குற்றவாளிகள் யாவரும் கடவுளாக அவதாரம் எடுத்து பக்தர்களை சுரண்டி கொளுத்தார்கள். இப்போது நாட்டை சுரண்டி நடுத்தெருவில் நிறுத்திய கொலை கஞ்சாத மாபாதகன் ஒருவன் தன்னை கடவுள் என்று அறிவித்திருக்கிறான். கடவுள்கள் யாவும் தற்கொலை செய்து கொள்ள அவசரமாய் தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த காணொலியை பார்த்து முடிக்கையில் கடவுள்கள் யாவும் மரித்து போயிருப்பார்கள். இந்த திடீர் கடவுள்கள், அதாவது இந்த பொய் கடவுள் போலி சமயம், இதை பற்றிய விழிப்புணர்வு உள்ள இந்த வார்த்தைகள் வேர்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் என் கூட இன்ஜினியரிங் படித்த நண்பர் சிவகுமார்ங்கிற நண்பர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதை படிக்கும் போதே ரொம்ப தாட்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக ரொம்ப ஃபேக்டாக அண்டு கண்டிப்பாக மக்களுக்கு இதை பற்றி இந்த போலி சாமியார் திடீர் கடவுள் பொய் கடவுள் பற்றி விழிப்புணர்வு வரணும். ஸோ அதனால் இந்த கண்டென்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இதை நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிங்கிள் டேக்கில் நம்ம ட்ரை பண்ணேன். அண்டு ஐ பிலீவ் ஆஸ் அன் ஆக்டராக ஒரு நடிகனாக அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். பட் அதுக்காக அந்த எல்லா கிரெடிட்ஸுமே எனக்குமே வந்துடாது. ஏன்னா அந்த கவிதை நயத்தோட எதுகை மோனையோட அந்த வார்த்தையை கோர்வையாக போட்டு எழுதுகிற அளவுக்குலாம் நமக்கு அறிவு கிடையாது. ஸோ இதை யார் எழுதுனாங்கன்னு தேடி பார்க்குறப்ப மதுரையை சார்ந்த முகம் தெரியாத நண்பர் சே தமிழ்ராஜ் என்பவர் தெரிய வந்துச்சு. ஸோ அவருக்கு எங்களுடைய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம். அண்டு ஸோ ஆஸ் அ ரைட்டராக அவருக்கும் ஆஸ் அ பர்ஃபார்மராக எனக்கும் இந்த கிரெடிட்ஸ் போகும். சிம்பிளுங்க. நீங்கள் இந்த கம்மிங் டு த பாயிண்ட், இந்த பொய்க்கடவுள் போலி சாமியார், இந்த காடுடைய மீடியேட்டர்ஸ், அப்புறம் திடீர் கடவுள், இவங்களெல்லாம் யாரையுமே நம்பாதீங்க. ஈவன் நான் இப்போ இருக்கிற இந்த கெட்டப்புக்கே நான் ஈஸியாக ஒரு போலி சாமியார் ஆகலாம். ஏன்னா இது பயங்கரமான ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்குது. இந்த நடிகை இயக்குனர் படம் எடுக்கிறேன் புரட்சி பண்ணுறேங்கிற இந்த வேலையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஒரு போலி சாமியார் என் பேரை கூட ஏதாவது ஒரு ஃபேக் நேமாக லைக் ஸ்ரீ ஜான் த திலீப் முகமது அப்படின்னு மாற்றிக்கிட்டு நான் பாட்டுக்கு இந்த பிளஸ் பண்ணுறேன் போலி சாமியார் வேலை பார்க்கணும்னு பார்த்தேன்னா கலெக்ஷன் கல்லா கட்டும். பட் அதெல்லாம் தவறு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் காடுகிட்ட பேசணும்னா நீங்கள் டேரெக்டாக போய் பேசுங்க. இந்த மீடியேட்டர் திடீர் போய் போலி சாமியார் இதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த சர்ச்சு மசூதி இந்த கோவிலில் இருக்கிற இந்த சாமியார் எல்லாருமே ஏதோ இவங்களுக்கு தான் 7 அறிவு மாதிரியும் நமக்கெல்லாம் 6 அறிவு மாதிரியும், இல்லை இவங்களுக்கு மட்டும்தான் 6 அறிவு, நம்மளாம் 5 அறிவு முட்டா பயிலுக்கு மாதிரியும் ஓவராக பண்ணுவாங்க. அந்த காடு அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன். இதெல்லாம் எல்லாமே போய் எதையும் நம்பாதீங்க. நீங்கள் காடுகிட்ட பேசணும்னா ஒரு தனிமையான இடமோ இல்லை ஒரு கோவிலோ இல்லை மசூதியோ இல்லை சர்ச்சோ அங்கே எங்கேயாவது போயிட்டு காடுகிட்ட பீஸ்ஃபுல்லாக பேசுங்க. எங்கேயுமே உங்களுக்கு பாசிபிள் இல்லையா? உங்கள் வீட்டில் உங்கள் மிரரை பார்த்தே பேசுங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே காடு இருக்காங்க. அதாவது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ், அந்த பாசிட்டிவ் வைப், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ், இது எல்லாமே தான் காடு. ஸோ இது இல்லாமல் நம்மளை சுற்றி நிறைய காட்ஸ் இருக்கிறாங்க. அதாவது நம்ம பண்ணுற அழிச்சாட்டியங்கள், அட்டூழியங்கள், அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையும் மீறி அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு டாலரேட் பண்ணிட்டு நம்ம கூடயே அப்படியே ஜேர்னியில் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுறாங்கல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அந்த குடும்பத்தாரும் நண்பர்களும்
அவங்க எல்லாருமே காடு தான். ஸோ இந்த போலிச்சாமியார், திடீர் கடவுள், பொய் கடவுள், இந்த மீடியேட்டர்ஸ், காட்ஸோட மீடியேட்டர்ஸ், இவங்க யாரையும் நம்பாதீங்க. ஹாவ் அ கிரேட் லைஃப், ஹாவ் குட் டைம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸோட, பாசிட்டிவ் வைபோட, பாசிட்டிவ் ஃபோர்ஸோட அப்படியே இந்த லைஃப், இந்த ஷார்ட் லைஃப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகும். ஸோ ஹாவ் அ கிரேட் லைஃப். தேங்க்யூ அண்ட் நன்றி.